நம்ம பாரம்பரிய உணவில் தவிர்க்க முடியாத ஒரு உணவுனா அது கொத்தமல்லி தாங்க. நம்ம தினசரி உணவில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஒன்றும் இது தாங்க. வயிற்று குமட்டலாக இருந்தாலும் சரி, அஜீரண கோளாறாக இருந்தாலும் சரி, இது நல்ல பலனை கொடுக்கும். கொத்தமல்லி இலைகளை கட்டுகளாக கட்டி கிராமங்கள்லையும் மார்க்கெட்டுகள்லையும் விற்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த பச்சை கொத்தமல்லி கட்டை பயன்படுத்தி இன்றைக்கி சூப்பரான, அதுவும் 1 இல்லை 2 இல்லை 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாத அருமையான கொத்தமல்லி பொடியை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழ்க வளமுடன். சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்கிட்டு வந்த பச்சை கொத்தமல்லி கட்டுகளை தனித்தனியாக பிரித்து அதோட வேரை மட்டும் தனியாக வெட்டிட்டு அதோட இலை தழைகளை அரிஞ்சு ஒரு பாத்திரத்தில் இப்போ எடுத்துக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் ஓரளவு பொடி பொடியாக அரிஞ்சால் போதும். இப்போ நம்ம இலை தழைகளை ஓரளவு பொடி பொடியாக அரிஞ்சாச்சு. இப்போ அரிஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லி தழைகளை தண்ணீரில் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ள ஈரப்பதத்தை உலர்த்த நல்லா காஞ்ச ஒரு துணியை வெயில் படுற இடத்துல போட்டு தழைகளை தூவி வெயிலில் உலர்த்தி எடுத்துக்கலாம். ஒரு 2லிருந்து 3 மணி நேரம் உலர்ந்தால் போதும். தழைகள் உலர்றதுக்குள்ளே பொடி இடிக்க தேவையான மற்ற பொருள்களை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சட்டியில் கடலைப்பருப்பு கொஞ்சம், மிளகாய் கொஞ்சம், அப்புறம் இது வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு, வாசனைக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ வறுத்தது போதும். கொஞ்சம் ஆற விட்டு அதில் புளியை கொஞ்சமாக சேர்த்து அதோட வெல்லத்தையும் கொஞ்சம் சேர்த்து உலர்ந்த கொத்தமல்லி தழையையும் அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. சூப்பரான வாசனையோட, சூப்பரான டேஸ்ட்டோட அருமையான கொத்தமல்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த பொடியை தண்ணியோ கையோ படாமல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அதை பயன்படுத்திக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.